இவ்வளோ நேரம் ஆட்டு மூளை சாப்பிட்றதால என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும்ன்றதை பற்றி சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த ஆட்டு மூளை யாரெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களில் யாருக்காவது ஏற்கனவே கவுட் அப்படின்ற நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னா இந்த உணவை நீங்கள் தவிர்க்கணும். இதுக்கு காரணம் என்னென்னா, யூரிக் ஆசிட் அளவு அதிகமுள்ள உணவில் இந்த ஆட்டு மூளை அப்படின்றதும் ஒன்று. இதனால் யூரிக் ஆசிட் பிரச்சனை ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு அதிகமாக இருக்குது, இல்லை கவுட் நோய் பாதிப்பு ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்றவங்களாம் ஆட்டு மூளை சாப்பிட்றதை தவிர்க்கணும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால், டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு, எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஆட்டு மூளை சாப்பிட்றத தவிர்க்கணும். மற்றபடி நீங்கள் எல்லாருமே ஆட்டு மூளை மாதத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில், அசைவ உணவில் சேர்த்துட்டே வரும்போது ஏகப்பட்ட நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி. வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் அசைவ உணவில் ஒன்றா இருக்கக்கூடிய ஆட்டோட மூளை உறுப்பு இருக்கு இல்லையா, இந்த மூளை தொடர்ச்சியாக அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல இந்த ஆட்டோட மூளை உறுப்பு இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தும் கூடவே ரொம்ப முக்கியமான 2 வேதிப்பொருட்கள், ஒன்று ஃபாஸ்பேட்டிடில் கோலின் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஃபாஸ்பேட்டிடில் செரைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 வேதிப்பொருட்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இதயம் உறுப்பு, மூளை உறுப்பு, இது ரெண்டுத்தையுமே ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். கூடவே நான் சொன்ன இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் அதிகமாக இருக்கு இல்லையா, இது என்ன செய்யும்னா மூளை உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து நம்ம மூளை உறுப்பை ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட வைத்து ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தும். பிற்காலத்தில் அல்சைமர், டிமென்ஷியா மாதிரியான ஞாபக மறதி நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். பிபி எப்போவுமே நார்மலாக பராமரிக்கும். இதனால் பார்த்தா இதயம் சம்மந்தப்பட்ட மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண முடியும். அதே சமயம் நான் சொன்ன இந்த முக்கியமான 3 வேதிப்பொருட்களும் நம்ம நரம்பு மண்டலத்தையே ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். நரம்புகளோட இயக்கத்தை சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா ஆட்டு மூளையில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதோட மட்டும் கிடையாது, புரத ஊட்டச்சத்து அதிகமுள்ள முக்கியமான உணவுகளில் ஆட்டு மூளை அப்படின்றது ஒன்றா இருக்குது. அசைவ உணவில் ஆட்டு மூளை அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட கொடுக்கும்போது பார்த்தா அவங்க வளர்ச்சிக்கு தேவையான புரத ஊட்டச்சத்தும் அவங்க உடலுக்கு போய் சேரும். குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, வயசில் பெரியவங்களுக்கும் சரி, புரத ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லை, தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சி, இது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது. இதோட மட்டும் இல்லை, மூளையில் பார்த்தீங்கன்னா லினோலெயிக் ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள், இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படும். அதாவது நம்ம உடம்புல வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கத்தை இயற்கையாகவே கம்மி பண்ணிடும். வலி, வீக்கம் ரெண்டுத்தையும் கம்மி பண்ணும். இப்போ ஒரு சிலருக்கு மூட்டு பகுதியில் வலி கூடவே சேர்ந்த மாதிரி வீக்கம் இருக்கும் இல்லையா, இயற்கையான வலி நிவாரணியாக செயல்படுறதோட மட்டும் கிடையாது, வீக்கம் இருக்குது அப்படின்னா மூட்டு பகுதி, குதிகால் வீக்கம் இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே இயற்கையாகவே சரி பண்ணுறதுக்கு இந்த லினோலெயிக் ஆசிட் அப்படின்ற வேதிப்பொருள் ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை, கூடவே இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி ஏற்படுது, இல்லை அயர்ன் டெஃபிஷியன்சி ஏற்படுது இல்லையா, இந்த வைட்டமின் B12, இரும்பு ஊட்டச்சத்து, இது ரெண்டுமே பார்த்தா அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான அசைவ உணவில் இந்த மூளை அப்படின்றதும் ஒன்றா இருக்குது. இந்த வைட்டமின் B12 அப்படின்றது நம்ம உடம்புல பொதுவாகவே இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தியை சீராக வைக்கிறதுக்கு ரொம்பவே தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. அதே சமயம் நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல், அந்த ஒரு எனர்ஜியை அதிகப்படுத்தும், ஸ்டாமினாவை கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த வைட்டமின் B12 அப்படின்றது. அதுவும் ஆட்டு மூளையில் அதிகமாக இருக்குது. கூடவே நான் சொன்ன இந்த இரும்பு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். மூளை உறுப்பை தொடர்ச்சி சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்கும். அதாவது அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் பாதிப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பையே தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தால் மூளை அப்படின்றதையும் தொடர்ச்சியாக உங்கள் அன்றாட உணவில் ஆட்டு மூளை மாதத்துக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் சேர்க்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. தேங்க்யூ.